Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல chapter 5 arithmetic progression ல exercise 5.1 ல 4th sum பாப்போம் இந்த வீடியோல balance sums. So 11th subdivision a square, a cube, a4. இப்போ இது வந்து AP ஆ இல்லையான்றதை நம்ம first find out பண்ணணும். So D கண்டுபிடிச்சோம்னா second term minus first term a square minus a பண்ணும்போது இதுல இருந்து காமனா a எடுத்துறேன். அப்போ a எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இங்க a இருக்கும், இங்க -1. அதே மாதிரி அடுத்த term கண்டுபிடிக்கலாம். a cube minus a square பண்ணும்போது இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? a square எடுக்கலாம். So அப்போ a -1 பேலன்ஸ் இருக்குது, இங்க a இருக்கும், இங்க -1. அடுத்தது D a4 minus a3 பண்ணும்போது இதுல இருந்து a cube காமனா எடுக்கிறேன். a cube காமனா எடுத்தனா a -1 ன்னு வரும். So D is not same. இது சேமா வரல இல்லையா? a -1 சேமா வந்திருக்கு, but this is a square, a cube ன்னு வருது. அதனால D is not same. So the given terms are not in AP ன்னு இந்த சம்ம முடிச்சிடலாம். அடுத்தது 12th subdivision பாருங்க. √2, √8, √18, √32. இது எப்படி எழுதலாம் நம்ம? √2 இது வந்து 4 into 2 ன்னு எழுதலாம். அடுத்தது இது வந்து 9 into 2. இது நம்ம 16 into 2 ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ √2 இந்த 4 நம்ம வந்து ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 2√2 ன்னு வரும். அதே மாதிரி இது 9 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 3√2 ன்னு வரும். 16 வெளியில எடுத்தோம்னா 4√2. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற AP. ஸோ இப்போ D கண்டுபிடிக்கலாம். D is equal to 2√2 minus √2. 2√2ல இருந்து ஒரு √2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு √2 கிடைக்கும். அடுத்தது 3√2 minus 2√2. அகெயின் √2 தான் கிடைக்கும். அதே மாதிரி D is equal to 4√2 minus 3√2. அகெயின் √2 தான் கிடைக்குது நமக்கு. ஸோ D சேமா வருது. So the given terms, therefore the given terms are in AP. Next 3 terms. Next 3 terms என்ன வரும்? இது 4D, 4th termனா அப்ப 3D ன்னு வரும். நம்ம கண்டுபிடிக்க போறது a plus 4D, a plus 5D, a plus 6D. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். a plus 4Dனா a தெரியும் √2 plus 4 into D எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? √2, 4√2. அப்போ 5√2 ன்னு வரும். அடுத்தது √2 plus 5 into √2. Therefore 6√2. √2 plus 6√2. அப்போ 7√2. So இதுதான் next 3 terms. அடுத்தது 13th sum பார்ப்போம். 13th sum √3, √6, √9, √12. இப்போ √3 இது √6 அப்படியே தான் எழுத முடியும் நம்ம. √9ன்னா 3 ன்னு வரும். √12ன்னா நமக்கு வந்து 4 into 3 ன்னு எழுதலாம் இல்லையா? 4 into 3 ன்னு எழுதலாம். √3 இது √2 into 3. இது 3 ன்னு வரும். இது 2√3 ன்னு வரும். ஸோ இப்போ D கண்டுபிடிக்கணும்னா D is equal to √6 minus √3. இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. √6 minus √3 கண்டுபிடிக்க முடியாது. So அப்ப D is equal to
3 minus 2 into root 3. இதுவும் நம்மளால find out பண்ண முடியாது. 2 root 3 minus 3. இதுவும் வராது நமக்கு. So D வந்து நமக்கு இதே தான் வரும். So அப்போ root 6 minus root 3 தான் வரும். அதே ஆன்சர் தான் வரும். So D is not same. Therefore, the given terms are not in AP. இப்படி முடிச்சிடலாம் இந்த சம். அடுத்தது 14th சம் பார்க்கலாம். 1 square 3 square 1 square 3 square 5 square 7 square. Okay. இப்போ இது 1 9 25 49. So D கண்டுபிடிக்கும் போது 9 minus 1 is equal to 8. அடுத்தது D is equal to 25 minus 9. 25 minus 9 பண்ணோம்னா நமக்கு 9 plus 8 15 16. அடுத்தது 49 minus 25 is equal to 24 னு வருது. So D is not same. Therefore, the given terms are not in AP. அடுத்தது 15th question பார்க்கலாம். 1 square 5 square 1 square 5 square 7 square and 73. Okay, 1 square na 1 ன்னு வரும். 25 49 and 73. So D கண்டுபிடிப்போம். 25 minus 1 is equal to 24. அடுத்தது 49 minus 25 is equal to 24. அடுத்தது 73 minus 49 is equal to 424. So D is same. Therefore, the given terms are in AP. So next 3 terms. அப்போ A plus 4D, A plus 5D, A plus 6D. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் next 3 terms இல்லையா. அப்போ A plus Aன்றது நமக்கு இங்க 1 plus 4 into 24. இங்க 1 plus 5 into 24. 1 plus 6 into 24. 1 plus 4 4s are 16, 4 2s are 8, 96 is equal to 97. Inga 1 plus 5 4s are 20, 5 2s are 10, 12. 121. Inga 1 plus 6 4s are 24, 6 2s are 12, 14. 145. So இதுதான் next 3 terms. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.